ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமி டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரி உப்புமா. இது சிம்பிளான டிஷ் தாங்க, ஆனால் இதை கொஞ்சம் ஃபன்னாக இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் கூட இருக்கார். ஸோ இப்போ இந்த உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் பொரி நம்ம எடுத்துருக்கோம். இதை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மாதிரியே பொரியை ஊற வச்சுடுங்க. நம்ம கட் பண்ணி முடிச்சதும் சார்ட் பண்ணதும் இந்த பொரியை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பேனில் நான் ஆயில் வச்சுருக்கேன். இந்த ஆயிலில் 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரௌனிஷ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஷேட் வந்ததும் ஆனியன்ஸ் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆனியன்ஸ் போட்டுடலாம். ஒரு ஆனியன் நான் இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கிட்ட. இது நல்லா சாட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட். ஆமாம், ரொம்ப பெட்டர் நம்மளால சாப்பிட முடியாது. உங்களுக்குலாம் இன்னும் அதிகமாக போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அப்போ தான் நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் சொல்ல முடியும். அப்போ தான் சூடு சோறு நல்லா வர முடியும். பொண்ணுங்களாவது தப்பு பண்ணுறதாவது பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ண தானே ஆகணும். கண்டிப்பாக. இப்போ இந்த ஆனியன் நல்லா சாட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ டொமேட்டோஸ் போட்டுடலாம். நான் 2 டொமேட்டோஸ் சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன் அழகாக இருந்தால் பிடிக்காது. ரத்த கலவையில் தக்காளி போட்டு வச்சுருக்குது. தக்காளியோடு சாப்பிட்டு பாருங்கள், புளி பாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஆமாம், என் வாயை மூடுற மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சோக் பண்ணி வச்ச அந்த பஃப் ரைஸை நான் இப்போ தனியாக எடுத்துட்டேன். நல்ல தண்ணியிலேருந்து நல்லா ட்ரெயின் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே சாஃப்டாக மெத்துன்னு ஆயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு எப்படி மேக்கப் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி மேக்கப் போட்டு வச்சுருக்கீங்க. ஆமாம், அதுவும் அழகாக தானே இருக்குது பார்க்க. அது சரி. ஓகே, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன நொந்து நூடுல்ஸாக இருக்கும். நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள் போடணும். இந்த ரெசிபி எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது அண்ட் எனக்கு புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கா? ஆமாம், உங்களுக்கா? ஓகே, நீ செய்யறது எல்லாமே பிடிச்சதுதாம்மா. ஓகே, இப்படி விட்டு போடுறாருன்னா நான் இன்னும் நிறைய சமைச்சு தருவோம்னு சொல்லி. வேறு வழி கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரையல் நான் தான், தெரியுமா? அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு எங்களுக்கு மாதிரி புருஷமாக இருக்குதா தெரியும். அது உங்களோட தலை விதி. இப்போது இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். ஆமாம், அப்போ தான் டேஸ்ட் வரும். இல்லைனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் அது நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போடுறோம் இல்லையா, இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடியை இதில் போட்டுடலாம். வாவ், இந்த பொடி அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எனக்கு வந்து மல்லிகைப்பூ சமைக்கிற மாதிரி இருக்குது. தண்ணியில் போட்டால் சாஃப்டாக இல்லாமல் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் தண்ணியில் போட்டோம். அப்போ ஓகே. அப்படியே நல்லா லைட்டாக அந்த பொடியெலாம் உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஆஹா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டுட்டு எங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு தானே நான் இருக்கேன். வா, இப்போ இந்த பொரி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்னோட ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் கதை பேசுனீங்கல்ல, எனக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா? ஓகே. என்ன எப்படி இருக்கு? வா, சூப்பராக இருக்குது. நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். பட் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கோ அப்படியே கலராக மேக்கப்லாம் போட்டு இருந்தியோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது. நீயும் ட்ரை பண்ணு. யம்மி, ரொம்ப நல்லாயிருக்கு.
கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 2 பேரும் போய் இப்போ இந்த உப்புமாவை காலி பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.